ரொம்ப நாளா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ பர்சனலா நான் யூஸ் பண்ற இந்த மிஷினை பத்தின டீடைல்ஸ் சொன்னாலே நீங்க எந்த மிஷின் வாங்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை நான் பார்த்தது ஆன்லைன் பிரைஸ். ஓகேங்களா, இந்த மிஷின் வாங்கும்போது எதை கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். மிஷின் அவசரப்பட்டு வாங்கிடுவீங்க, கொஞ்ச நாள்லயே வீணா போயிடும். அவர் 5000 ரூபாய் போட்டு வாங்கின மிஷினை தூக்கி ஓரம் கட்டி போட்டு வச்சிருப்பீங்க. இன்வெர்டர் வெல்டிங் மிஷின்ல எந்தெந்த விஷயங்கள் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயோடு ஃபெயிலியர் ஆகும், கெப்பாசிட்டர்ஸ் ஃபெயிலியர் ஆகும், இந்த சுவிட்ச், இந்த ரெகுலேட்டர் பண்றோம் இல்லையா, இந்த பவர், சோ இந்த சுவிட்ச் வீணா போகும், இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு இல்லையா, இது வீணா போகும். இந்த மாதிரி இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா காசை பார்க்காதீங்க, ஒரு 500,000 கூட போறத பார்க்காதீங்க. நான் புதுசா ஒரு வெல்டிங் கடை ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு வந்து ஷெட் ஒர்க் எல்லாம் போடணும், கிரில் ஒர்க் எல்லாம் பண்ணணும். அதுக்கு ஒரு எலக்ட்ரானிக், அதாவது இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் வந்து வாங்கணும். எந்த வெல்டிங் மிஷின் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ரீசெண்டா வந்த கமெண்ட்டுங்க. சோ இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்ட கொஸ்டினுக்கு இன்னைக்கு ஆன்சரா இருக்க போகுது. சோ இருக்குங்க, இந்த மிஷின் தாங்க ரொம்ப நாளா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ பர்சனலா நான் யூஸ் பண்ற இந்த மிஷினை பத்தின டீடைல்ஸ் சொன்னாலே நீங்க எந்த மிஷின் வாங்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த மிஷினோட பேரு ஜிபி கோர் வெல்டிங் மிஷின். இதுக்கு முன்னாடி நான் ஒரு கம்பெனி வச்சிருந்தேன். சோ இந்த மிஷினை பத்தி நான் பேசுறது எதுவுமே பேடு ப்ரமோஷன் கிடையாது. ஓகேங்களா, நான் பேடு ப்ரமோஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னோட சொந்த காசை போட்டு மிஷினை வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிருக்கேன். இந்த மிஷினை நான் வாங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 6,000 rupees வாங்கியிருந்தேன். இன்னைக்கு இதோட ரேட்டு கிட்டத்தட்ட ஒரு 7,250 ரூபா வருது. மேபி ஒரு 1,250 ரூபா வரைக்கும் கூட போயிருக்கு. இதை நான் பார்த்தது ஆன்லைன் பிரைஸ். ஓகேங்களா, உங்களுக்கு மிஷின் தேவை அப்படின்னா இந்த வீடியோக்கு பக்கத்துல கீழே பாத்தீங்கன்னா நம்ம டைட்டிலுக்கு மேல ஒரு லிங்க் இருக்கும். அஃபிலியேட் ப்ரோக்ராம்ல பிளிப்கார்ட்ல நம்ம கொடுத்துருக்கோம் லிங்க். நீங்க நேரடியா போயிட்டு இந்த மிஷினை பார்த்து வாங்கிக்கலாம். இந்த மிஷின் வாங்கும்போது எதை கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். மிஷின் அவசரப்பட்டு வாங்கிடுவீங்க, கொஞ்ச நாள்லயே வீணா போயிடும். அவர் 5000 ரூபாய் போட்டு வாங்கின மிஷினை தூக்கி ஓரம் கட்டி போட்டு வச்சிருப்பீங்க. சோ அந்த மாதிரி நீங்க மாட்டக்கூடாது. அப்படின்னா நான் சொல்ற மிஷினை வாங்கினீங்கன்னா நீங்க அந்த மாதிரி பிரச்சனை சிக்கவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட், இந்த வெல்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் இன்வெர்டர் வெல்டிங் மிஷின்ல எந்தெந்த விஷயங்கள் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயோடு ஃபெயிலியர் ஆகும், கெப்பாசிட்டர்ஸ் ஃபெயிலியர் ஆகும், இந்த சுவிட்ச், இந்த ரெகுலேட்டர் பண்றோம் இல்லையா, இந்த பவர், சோ இந்த சுவிட்ச் வீணா போகும், இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு இல்லையா, இது வீணா போகும். மேக்ஸிமம் இதுல அதிகமா வீணா போறது இதெல்லாம் தான் வீணா போகும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் வீணா போகும். ஓகேங்களா, இது ரெண்டும் வீணா போயிட்டாலே மிஷினே ஓடாம நின்னுடும். சோ உள்ள இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ் இல்ல டயோடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்பரான சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தா நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சரி, இது அடிக்கடி வீணா போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப மிஷினே தூக்கி போற நிலைமைக்கு தானே வருவீங்க. அப்போ நான் சொல்றத நினைப்பு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்வெர்டர் வெல்டிங் மிஷின் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா காசை பார்க்காதீங்க, ஒரு 500,000 கூட போறத பார்க்காதீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் காசு கம்மியா கொடுத்து ஒரு மிஷின் வாங்கினேன். ஒரு 5,000 குள்ள வாங்கினேன். அதை வந்து 3 தடவை எடுத்துட்டு போய் ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அதுக்கே 1000 ரூபாய், 1200 ரூபாய், 1500 ரூபாய் கொடுத்து வாங்கி கிட்டத்தட்ட 4000 ரூபாய் செலவு பண்ணேன். ஒரு கட்டத்துக்கு மேல மிஷினே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுற ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இப்போ இந்த மிஷினை பத்தி நம்ம பார்ப்போம். பொதுவா இந்த மாதிரி இன்வெர்டர் வெல்டிங் மிஷின்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு ஐஜிபிடி, இன்னொன்னு மாஸ்பெட். ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணக்கூடியது மாஸ்பெட் வெல்டிங் மிஷினை சொல்ல போறேன். ஐஜிபிடி தேவையில்ல. ஏன்னா நான் ஐஜிபிடி யூஸ் பண்ணி வெறுத்து போயிட்டேன். சோ ஐஜிபிடி பக்கமே நான் இப்ப போறது கிடையாது. இப்ப நான் போறது ஃபுல்லாமே மாஸ்பெட் தான். சரி, மாஸ்பெட்டுக்கும் ஐஜிபிடிக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த வெல்டிங் மிஷினை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா கீழே வந்து 3 லேயர் போர்டு இருக்கும். இந்த 3 லேயர் போர்டுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பவர் போர்டா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மாஸ்பெட், மூணாவது டயோடு. இந்த மாதிரி வரிசலா தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. இது தனித்தனியா இருக்கிறதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, எதுலாவது ஒன்னு கம்ப்ளைண்ட் அப்படின்னா அதை அப்படியே மட்டும் எடுத்துட்டு புதுசா நம்ம அதை கடையில வாங்கி பிக்ஸ் பண்ணி இந்த மிஷினை ஓட விட்டுலாம். ஒருவேளை நீங்க ஐஜிபிடி அப்படின்னா மொத்தமே ஒரு போர்டு தான் இருக்கும். அந்த ஒரு போர்டுலயே எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. சோ அது வந்து ஒரு தடவை ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பாக்குறாங்க. அதுவே பெரும்படியான வேலைகள் ஆயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டு புதுசா வாங்குற மாதிரி ஆகுது. சோ வெயிட்டும் பாத்தீங்கன்னா மாஸ்பெட் தாங்க நல்லா வெயிட்டா இருக்கும். ஐஜிபிடி வெயிட்டாவே இருக்காது. சோ ஐஜிபிடி என்ன பொறுத்த வரைக்கும் சரியில்லை, வேணாம். ஓகேங்களா, வாங்குனீங்கன்னா மாஸ்பெட் வாங்கிக்கோங்க. ஏன்டா இப்படி ஐஜிபிடி மேல குலவெறியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே 2 மிஷின்ல ஏமாந்துட்டேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி பிராண்ட் நேம் வேணும். ஓகேங்களா, ஒரு கம்பெனி வாங்கினேன். ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கே ஆளாகி அந்த மிஷின் சுத்தமா வாங்கினதுல இருந்தே எனக்கு பிரச்சனை தான். சோ 4500 ரூபாய் லாஸ். அடுத்தது ஒரு மிஷின் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கேன், நான் கொடுக்குறேன் இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 5,000 அனுப்பிச்சு வச்சாரு. அது வாங்கி ஒரு மாசம் கூட யூஸ் பண்ணலீங்க. டப்புன்னு அடிக்கடி ஃபீஸ் போயிட்டு இருந்துச்சு. அடிக்கடி பாத்தீங்கன்னா இந்த ஓசின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் ஆன் ஆயிடும். இந்த மிஷின் வாங்கி 3 இயர்ஸ் ஆகுதுங்க. இந்த ஓசி கரண்ட் வந்ததும் கிடையாது, ஆன் ஆனதும் கிடையாது. அது சும்மா ஒரு 10 நிமிஷம் ஓட்டிட்டு இருந்தாலே ஓவர் ஹீட் ஆகும். டக்குன்னு இந்த ஓவர் கரண்ட், ஓவர் லோடு அதெல்லாம் ஆன் ஆயிடும். ரொம்ப தலைவலியாகி அந்த மிஷின் தூக்கி போட்டு கடைசியா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மிஷின் வாங்கணும். இந்த மிஷின் வாங்கி நான் ரிவ்யூ பண்ணிருக்கேன். அந்த மிஷினை பத்தின டீடைலும் என்னோட வீடியோ சேனல்லே இருக்கு. சோ இந்த மிஷின் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷினுங்க. ரொம்ப வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப மத்த மிஷின்லாம் சரியில்லையா அப்படின்னு யாரும் கேட்காதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், நான் யூஸ் பண்ற மிஷினை உங்களுக்கு சொல்லியிருக்கேனே தவிர இதை விட நல்ல கம்பெனிஸ்லாம் இருக்கு. ரிலான் இருக்கு, தோஷன் இருக்கு, நிறைய கம்பெனிஸ்ல நல்ல பிராண்டட் ஐட்டமா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பட் நான் பர்சனலா ஜிபி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ எனக்கு வந்து சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. அதான் இன்னைக்கு நான் கூட ஷேர் பண்ணிருக்கேன். புதுசா வெல்டிங் மிஷின் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கோங்க. அதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது கொஞ்சம் பாத்துலாங்க. இதுல R200 மாஸ்ன்னு போட்டு பாத்தீங்களா, MOS போட்டு பாத்தீங்களா, இது வந்து மாஸ்பெட். ஓகேங்களா, இது வந்து 3 லேயர்ஸ் ஆஃப் போர்டு இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 3 லேயர்ஸ் ஆஃப் போர்டு உள்ளுக்குள்ள இருக்கும்.
வெயிட்டாவும் இருக்கும் மிஷின். இதுலயே இந்த இடத்துல IGBTன்னு போட்டிருக்கும். ஓகேங்களா, அந்த மிஷின் வாங்க வேண்டாம். ஒரு ஹெவியான ஒர்க், ரொம்ப நாள் நமக்கு மிஷின் வரணும். 500 ரூபாய் கூட போறத பாக்காதீங்க. இந்த ஜிபி வெல்டிங் மிஷின்லயே பாத்தீங்கன்னா IGBTன்னு இருக்கு, மாஸ்பெட்னு இருக்கும். நான் இந்த வீடியோக்கு கீழே 2 மிஷினோட லிங்க்குமே கொடுக்குறேன், பாருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1400 ரூபாய் 1300 ரூபாய் வரும் IGBT. ஆனா மாஸ்பெட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7200 7250 போகும். அதிகபட்சம் ஒரு 500 1000 தான் வித்தியாசம். சோ வாங்குறத குவாலிட்டியா ஹெவியா வாங்கிடுங்க, யூஸ் பண்ணலாம். சோ நான் வாங்குற பிராண்ட் தான் உங்களுக்கு சஜஷன் பண்றேன். சோ இது எந்த விதத்திலும் பெய்டு பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்க்கலாம். பாய்.